வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை திருவிழா வந்துருச்சுங்க. ஸோ சித்திரை திருவிழா அப்படின்னு சொன்னாலே மதுரையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோலாகலமாக கள்ளழகர் பார்த்தீங்கன்னா ஆற்றுல இறங்குற விசேஷத்தை ரொம்பவே பிரபலமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை அவங்க ரொம்பவே பாரம்பரியமான திருவிழாவை கடைபிடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கள்ளழகர் ஆற்றுல இறங்குற திருவிழாக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் அப்போ தாங்க நடைபெறும். ஸோ அப்போ மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா பங்குனி உத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதிக்கு கல்யாணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதும், அப்போ கல்யாணம் நடந்துச்சா இல்லை இப்போ கல்யாணம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வருது பார்த்தீங்களா. ஸோ அப்போ இந்த அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய விசேஷத்துக்கும் இந்த மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும், எப்படி இந்த ரெண்டு நிகழ்வும் ஒன்னாச்சு அப்படிங்கிறதையும், இந்த கள்ளழகர் பார்த்தீங்கன்னா ஆற்றுல இறங்குதே மண்டூக முனிவன் ஒருத்தருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கத்தான் அப்படிங்கிற வரலாறு ஒன்று இருக்கு. ஸோ அதை பற்றியும் இது எல்லாத்தையும் விட மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது 3 மார்பகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் சொல்லுதுங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படிங்கிறதையும், இத்தனை கேள்விகளுக்கு பதிலாக இந்த சித்திரை திருவிழா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை திருவிழா அப்படின்னாலே அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்வு அப்படிங்கிறது தாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ சித்திரை திருவிழா அப்படின்னா அழகர் ஆற்றுல இறங்குறதும் தான். அது கூடயே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமண வைபவம் அப்போ தாங்க நடைபெறும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் நடக்கக்கூடிய திருமண வைபவத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து இந்த மதுரை மீனாட்சியோட அண்ணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அழகர் வராருங்க. ஸோ அதுதான் இந்த சித்திரை திருவிழாவோட மைய கருத்தை நம்ம இவ்வளோ நாள் கொண்டாடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்கறதுக்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதுவும் இல்லாமல் மதுரை ஆண்ட மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் அப்படிங்கிறனாலையும் அன்னைக்கு ரொம்பவே கூட்டமாக ரொம்பவே கோலாகலமாக எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வரலாறு எத்தனை வருஷமாக வந்துகிட்டு இருக்கு, என்னையா சொல்கிறேன், எத்தனை வருஷமாக வருதா, இதான காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதற்கு பின்னாடி 2 முக்கியமான வரலாறும் 2 முக்கியமான நிகழ்வுகளும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனோட கல்யாணத்துக்கும் இந்த அழகரோட வருகைக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லைங்க. என்னையா இத்தனை வருஷமா ஒரு நடந்துகிட்டு இருக்க நிகழ்வை இல்லை நீ சொல்றியே அப்படின்னா, இதற்கு கள்ளழகரோட வரலாறையும் மதுரை மீனாட்சி அம்மனோட வரலாறையும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கிட்டாதாங்க உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஏன் இந்த 2 நிகழ்வும் ஒன்றா நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கள்ளழகர் ஏன் மதுரைக்கு வராரு அப்படிங்கிறதுக்கு உண்டான வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சுதபஸ் அப்படிங்கிற முனிவர் பெருமாளை நோக்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற முனிவர்களே கோபமான முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய துர்வாச முனிவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வராருங்க. இவர் பெருமாளை நோக்கி தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தனால இந்த துர்வாச முனிவரை இவர் பார்க்குறாங்க. ஸோ உனக்கு என்ன அவ்வளோ ஆணவமா அப்படின்னு சொல்லி இந்த துர்வாச முனிவர் பார்த்தீங்கன்னா இந்த முனிவருக்கு சாபம் விட்டுறாருங்க. அதாவது எப்படிப்பட்ட சாபம் அப்படின்னா மண்டூக பவ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. ஸோ மண்டூக பவன்னா என்ன, தவளையா மாறி போயிரு அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. பாருங்க, அந்த வழியில போய் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கவர் இவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கோவப்பட்டு மண்டூக பவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. அதனால அவர் தவளையா போயிடுறாரு. ஸோ உடனே இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்ததை கவனிக்காது என்னோட தப்பு தான். ஸோ சாபம் கொடுத்துட்டீங்க, அப்படியே சாப நிவர்த்தியும் கொடுத்துட்டு போயிருங்க, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்மளோட துர்வாச முனிவர் பார்த்தீங்கன்னா சரி உனக்கு நான் சாப விமோச்சனம் கொடுக்குறேன், நீ நேராக வைகை ஆற்றுக்கு போய் வைகை ஆற்றுல தவம் செஞ்சுக்கிட்டு கள்ளழகர் உன்னைய பார்த்து உன்னைய மீட்டு உனக்கு. ஸோ இதனால தான் இந்த மண்டூக முனிவர் பார்த்தீங்கன்னா நம்ம வைகை ஆற்றுல போய் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வண்டியூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த கள்ளழகர் பார்த்தீங்கன்னா வண்டியூரில் ஹால்ட் ஆகி அங்கே இருந்து இந்த முனிவருக்கு சாப விமோச்சனம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் அவர் திரும்ப கள்ளழகர் மலைக்கு போயிடுவார். இப்படித்தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. அவர் அங்கேருந்து மதுரைக்கு திரும்ப வரமாட்டாருங்க. அப்புறம் எப்படி மதுரைக்கு வந்தார்? அப்போ அவரோட தங்கச்சிக்கு திருமணம் செஞ்சு வைக்கும்போது அவரு கூட இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்துக்கு வருவோம். நம்ம இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் இவர் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுங்க. அதாவது இவர் தான் உண்மையான மதுரை மீனாட்சி அவரோட அண்ணன். அவர் அந்த திருக்கல்யாணத்தப்போ கூட தான் இப்போ இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அவர் வரதுக்குள்ள மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் ஆயிரும். அதனால அவர் கோவிச்சுக்கிட்டு திரும்ப அழகர் மலைக்கே போயிடுவாரு அப்படிங்கிறதாங்க
வரலாறா இருக்கும். ஆனா அப்ப இந்த படத்துல கூட இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா இவர் தாங்க வந்து பெருமாள். அதாவது வந்து மதுரை மீனாட்சி அம்மனோட அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் வந்து இவரு. இதுதான் எல்லா பக்கமுமே இருக்கும். அப்ப இந்த கள்ளழகரும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இதற்கு நம்ம நாயக்கர்களோட வரலாறுக்கு வந்து போகணுங்க. ஸோ நாயக்கரோட வரலாறுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் ஆண்ட காலத்துல பார்த்தீங்கன்னா திருச்சியை தங்களோட தலைநகரமா வச்சு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப இந்த நாயக்க மன்னருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மதுரை ஆண்ட நாயக்கர் மகள்லாம் கட்டின நாயக்க மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு சரியாக முடியாத ஒரு வியாதி அப்படிங்கிறது வந்துடுதுங்க. அப்ப அவரோட கனவுல அசரீரியா வந்தது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுங்க. ஸோ அப்படி அவன் மதுரை மீனாட்சி அம்மன் நாயக்கரோட கனவுல போய் உன்னோட தலைநகரை இங்கேருந்து நீ மதுரைக்கு மாத்திட்டு அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் நீ தொண்டாற்று, உனக்கு சரியா பெறும், உன்னோட ஆட்சி நல்லபடியா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாயக்கர் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்பையில இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மதம் இது மேல பெரிய அளவுக்கு வந்து நம்பிக்கை அப்படிங்கிறதுல மக்கள் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இருந்தவர். ஸோ இவரு திருச்சியிலேருந்து தன்னோட தலைநகரா மதுரைக்கு வந்து மாத்திட்டாரு. இங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் நிறைய திருப்பணிகள் செய்யும் இவருக்கு இருந்த வியாதி வந்து சரியா போயிருச்சுங்க. இவரு மதுரை மீனாட்சி அம்மன் மேல வச்ச அளவு கடந்த பாசத்தினால தான் பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி அம்மனோட திருத்தேரை வந்து செஞ்சு கொடுக்காங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருந்தாரு அப்படிங்கிறனால அந்த திருத்தேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசா யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு வந்து வந்துருச்சுங்க. ஸோ அப்படி மதுரை மீனாட்சி அம்மனோட திருப்புகள் அந்த திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட அந்த திருத்தேரை வந்து நகர்த்தவே வந்து முடியலங்க. ஸோ அப்போ அவர் யோசிச்ச ஒரு விஷயம் தான் இதற்கு ஈக்குவலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய திருவிழா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்து இந்த கள்ளழகர் திருவிழா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அழகர் ஆல்ரெடி மண்டூக முனிவரோட சாபத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வண்டியூருக்கு வந்து வருவார். ஸோ அப்போ அழகரை அங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழகர் மேலே அதிக அளவுக்கு அன்பு வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு நிகழ்வையும் ஒன்று சேர்த்தா நம்ம இந்த தேரை இழுக்கலாம். மக்களும் பார்த்தீங்கன்னா சாதி மத பேதமின்றி ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சைவ வைணவ ரெண்டு விசேஷத்தையும் ஒன்று சேர்த்து அவரு அப்போ புதுசாக கொண்டு வந்தாருங்க. ஸோ இது இப்போ கடந்த 500 வருடங்களாக தான் இந்த மாதிரி வந்து நம்ம இதை மதுரை மீனாட்சி அம்மனோட புகழையும் சித்திரை திருவிழாவையும் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இவர் வந்தார், இவர் தான் அண்ணன், இவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காகத்தான் இங்கே வராரு, வர வழியில் மக்களை ஃபுல்லாக பார்த்து விமர்சையாக கொண்டாடிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த ரெண்டு மக்களும் ஒன்றா சேர்ந்து அந்த தேரை இழுக்கும்போது அந்த தேர் வந்து நகர்ந்து போச்சுங்க. இதுதான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் அழகருக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சிக்கு தனியாக கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் கூட பெருமாள் வந்து அப்போ இருந்தார். அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய புகைப்படம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையுமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி வந்து சமயங்களை கடந்து மக்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவானது தாங்க இந்த சித்திரை திருவிழா. ஸோ இந்த சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெயில் வந்து ரொம்பவே கடுமையாக இருக்கும். ஸோ இந்த கடுமையான வெயிலையும் தாண்டி அழகர் வராரு, அவரை குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து ஒரு ஐதீகமாக எடுத்து இதை வந்து ஒரு நேர்த்திக்கடனாகவே வச்சுக்கிட்டு செய்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி தெளிப்பாங்க. அதாவது அவ்வளோ உஷ்ணத்தில் வரக்கூடிய அழகரை குளிர்விச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி அழகர் வர வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகருக்கு அடித்து அவரை குளிர்விச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஐதீகம் என்ன அப்படின்னா இப்படி அழகர் வந்து அவரோட இடத்துலேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரத்துக்குள்ளேயே மீனாட்சிக்கு இங்கே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோபத்தினால தான் அழகர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராமல் வைகை ஆற்றுலேயே வந்து கரைஞ்சு அவர் அப்படியே போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது. ஸோ அதனால தான் அழகர் வந்து அங்கேருந்து வண்டியூர்லேருந்து இந்த நிகழ்வுக்காக மதுரை வரைக்கும் வந்து வைகை ஆற்றில் இறங்கிட்டு வந்து போறாங்க. இதுதான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் கள்ளழகருக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது. மதுரை மீனாட்சி அம்மனை பத்தி இதெல்லாம் சொன்னனால உங்களுக்கு தெரியாத இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து இந்த மீனாட்சி அம்மனை பத்தி நான் சொல்றேன். ஸோ இந்த மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா வேள்வியிலிருந்து தான் பிறந்து வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பற்றின ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ வேள்வியிலிருந்து வந்தாங்க, அதே மாதிரி ஆண் வாரிசே இல்லை அப்படிங்கிற கவலை எதுவுமே இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களுமே ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இளவரசியா வந்து வந்தாங்க. ஸோ அப்படி இவங்க வந்து சிவனையும் நம்ம ஜெயிக்கலாம், எல்லாரையும் ஜெயிச்சோம், சிவனையும் ஜெயிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கைலாய மலைக்கே போய் சிவன் கூட போர் செய்யலாம் அப்படின்னு போகும்போது சிவனை பார்த்து அவரோட அழகுல மயங்கி அவரை வந்து காதல் செய்ய ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் வந்து நடக்கும், இது நிறைய பேத்துக்கு தெரியாது. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா 3 மார்பகங்களோட வந்து பிறந்தாங்க. ஸோ என்னடா 3 மார்பகமா அப்படின்னு வந்து கேட்குறீங்கன்னா இந்த
வரலாறு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் இருக்கும். இது அங்கே சிற்பமாகவுமே இருக்குங்க. 3 மார்பகங்களோட வந்து பறக்கிறாங்க. ஸோ உன்னோட கணவன் நீ கட்டிக்க போகிறவரை பார்க்கும்போது தான் உனக்கு இந்த ஒரு மார்பும் மறையும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி இவங்க எல்லாரையும் ஜெயிச்சு அதனால தான் இவங்க கைலாய மலைக்கும் சிவனை வந்து போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப சிவனை பார்த்து சிவனோட அழகுல மயங்கி அவரை திருமணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நார்மல் பீப்புள் மாதிரி 2 மார்பா வந்து மாறுதுங்க. இது நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் போய் அதை பார்க்கும்போது இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதற்காகத்தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புராணங்கள் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை அந்த கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.